ஃப்ரெண்ட்ஸ், மல்லி சீரியலில் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வெண்பா சீக்கிரமாகவே மல்லி விஜயோட வந்து சேர்ந்துடணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க மறக்காமல் ஒரு லைக் போட்டுக்கோங்க. இப்போ வெண்பாக்கு வந்து திரும்பவும் ஃபிக்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சுங்க. அதை பார்க்குற அந்த மொட்டைத்தலை ரவுடிங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபோனில் யார்கிட்டயோ காமிச்சிட்ருக்காங்க வீடியோ காலில். ஒரு குழந்தைக்கு ஃபிக்ஸ் வந்து திரும்பவும் வந்துட்டுருக்கு, திரும்பவும் வந்தால் பிரச்சனை அப்படின்னு சொல்லியும் அசால்ட்டாக வந்து அவங்க வீடியோவில் வந்து எதையோ பார்த்துட்ருக்காங்க. இல்லை நம்ம வெண்பாவை வந்து வீடியோ எடுத்து காமிச்சிட்ருக்காங்க யார்கிட்டயும். அதுக்கப்புறம் திரும்பவும் டாக்டர்ஸ் வந்து திரும்பவும் ட்ரீட்மெண்ட் கொடுக்க போகிறாங்க. இன்னும் 2 நாள் அங்கேயே இருக்கிற மாதிரி வந்து ஆகும். அவங்க நம்ம வெண்பா எந்த அளவுக்கு அந்த ஹாஸ்பிட்டலில் ஸ்டே பண்ணியிருக்காங்களோ அவ்வளோ சீக்கிரத்தில் நம்ம மல்லியும் விஜயும் வந்து வெண்பாவை கண்டுபிடிச்சிடணும். வேறு இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக கஷ்டம். அதனால் வெண்பா இன்னுமே 2 நாள் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற மாதிரி தான் வரும். ஏன்னா திரும்பவும் ஃபிட்ஸ் வந்துருச்சு. ஸோ இந்த சான்ஸை யூஸ் பண்ணி எப்படியாவது நம்ம மல்லி வந்து இந்த ஹாஸ்பிட்டலை கண்டுபிடிச்சி யார் மூலமாவது அந்த நர்ஸ் ஒருத்தவங்க இருந்தாங்க இல்லைங்களா, நல்ல நர்ஸ், அவங்க மூலயமா இன்ஃபார்ம் ஏதாவது தகவல் தெரிஞ்சு போலீஸோ இல்லை நம்ம மல்லியோ வந்து வெண்பாவை காப்பாற்றிட்டா ரொம்பவே அருமையாக இருக்கும். கண்டிப்பாக வந்து அந்த நர்ஸ் ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணணும். போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி இந்த மாதிரி டவுட்டாக வந்து இருக்குது, ஒரு குழந்தைய வந்து கூட்டிகிட்டு வந்திருக்காங்க, அவங்க ரிலேட்டிவ் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய சொல்லியிருக்காங்க, எனக்கு என்னவோ சந்தேகமாக இருக்குது, அந்த குழந்தைய கடத்திட்டு வந்திருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸில் ஒரு தகவல் கொடுத்தா போதும், கண்டிப்பாக அந்த ஹாஸ்பிட்டல் வந்து கண்டுபிடிச்சிருவாங்க. நம்ம தீபிகாவே வந்து பார்த்திங்கன்னா வெண்பாவை ஈஸியாக காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. வெண்பாவை வந்து கண்டிப்பாக நான் கண்டுபிடிச்சி கொடுத்துருவேன், நான் எந்த ஒரு வேலையில் இருந்தாலும் என்னோட கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக வெண்பாவை கண்டுபிடிக்கிறதுல தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தீபிகா வீட்டில் வந்து ரொம்பவே என்கரேஜிங்காக பேசுகிறாங்க. மல்லிக்கும் விஜய்க்கும் ஒரு பெரிய சப்போர்ட்டிவாக இருக்குது. தீபிகா இந்த நேரத்தில் இந்த மாதிரி மனசு மாறினது ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது, ரொம்பவே சந்தோஷமாகவும் இருக்குது. சரிங்க, இன்னொரு பக்கம் நம்ம மல்லி வந்து பார்த்திங்கன்னா கோவிலில் முட்டி போட்டு அப்படியே கோவிலை சுற்றி வந்துட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் சாஸ்திரக்காரர்கிட்ட ஏதோ சொல்கிறாங்க. அதுக்கு வந்து அந்த சாஸ்திரக்காரர் சொல்கிறாரு, அதாவது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயந்தான் இதெல்லாம், ஆனால் நீங்கள் வந்து அதை எதையுமே நம்பாமல் இப்படி பண்ணிட்டுருக்கீங்க, நெருப்போட விளையாடுற மாதிரி நீங்கள் பண்ணிட்டுருக்கீங்க, கிளம்புங்க முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி திட்டி விட்டுறாரு. அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆட்டோக்காரர் ஒரு லேடி மூலயமா குழந்தைங்களை கடத்தி வச்சிருக்கிற இடத்துக்கு கூட்டிகிட்டு போனாங்க இல்லைங்களா, அந்த லேடி திரும்பவும் நம்ம மல்லியை கண்டுபிடிச்சி தேடி வந்து கோவிலில் பார்க்குறாங்க. பார்த்ததும் ரொம்பவே பரபரப்பாக வந்து ஏதோ ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அதை சொன்னதை நான் எவ்வளோ பெரிய விஷயம் சொல்லியிருக்கேன், முதல்ல நீ கிளம்பு இங்கேருந்து அப்படின்னு சொல்லி மல்லியை பிடிச்சி கத்துறாங்க அந்த லேடி. அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்றது தெரியல. ஒருவேளை நீ சொன்ன இடத்துல, அதாவது நான் உன்னை கூட்டின்னு போன இடத்துல இருந்த 6-7 குழந்தைங்களையும் வந்து போலீஸ் காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்துட்டாங்க, இருந்தாலும் அந்த ரவுடிங்க வந்து ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்க, நீ போயிடு அப்படின்னு சொல்கிறாங்களா, இல்லை ஹாஸ்பிட்டலில் வெண்பா இருக்கா, அவளை முதல்ல போய் காப்பாற்று அப்படின்னு சொல்கிறாங்களா என்னன்னு சொல்லிட்டு தெரியல. அதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்த்து ஆகணும். ஆனால் எப்படியும் நம்ம வெண்பாவை காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. தீபிகா மூலமாகவோ இல்லை மல்லி மூலமாகவோ கண்டிப்பாக வெண்பா கிடச்சிடுவாங்க. ஆனால் அது என்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் தெரியல. அது கூடிய சீக்கிரத்தில் நம்ம தீபிகா மூலமாகவோ இல்லை மல்லி மூலமாகவோ கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா அருமையாக இருக்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.